தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இம்மட்டுமாக காத்த அன்பின் ஆண்டவர் வாழ்க்கையில் இந்த ஒரு விசேஷித்த ஓய்வு நாளையும் கொடுத்து அவரை அதிகமாக புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை அறிந்து கொள்ள, அவர் செய்த நன்மைகளை நாம் அறிந்து அவருக்கு நன்றி எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த நல்ல தருணத்தை கொடுத்தார். என் மனைவிக்கும் உடல் நலம் சரியில்லாமல் என்னால் ஆலயத்துக்கு வரலை. தயவு செய்து ஜெபியுங்க. எனக்காக கூட தயவு செய்து ஜெபியுங்க. வயது ஆக ஆக சரீரத்தின் சில அவயவங்கள் பாதிக்கப்படுவதனாலே கடுமையான சில சூழ்நிலைகளை தாண்டி வர வேண்டியதாக இருக்கிறது. முதுகு வலி அதிகமாக கொண்டிருக்கிறது. தயவுசெய்து எனக்காக ஜெபியுங்க. சில நேரங்களில் ஆலய பொறுப்புகளை சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்வதற்கு கூட சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட ஆண்டவர் தாங்குவார், நடத்துவார், தூக்குவார் என்ற நம்பிக்கையில் நாம் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த வார பாடத்தில் சில முக்கியமான விஷயங்களை குறித்து அதிகமாய் அறிய ஆவல் இருந்தும் அறிந்து கொள்ள இயலாத, வாய்ப்பில்லாத, புரிந்து கொள்வதற்கும் ஏற்ற ஞானம் இல்லாத அநேக காரியங்கள் வேதத்தில் அடங்கி இருக்கும் பொழுது, இந்த வாரத்தின் பாடத்திலும் கூட ஆசரிப்பு கூடாரம், சேராபின்கள், கெரோபின்கள், உடன்படிக்கை பெட்டி, தேவ பிரசன்னம், அவருடைய மகிமை, ஷெகினா, இப்பேற்பட்ட காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தான் இடைப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நமக்கு உதவி செய்ய நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இதை குறித்து ஆழமாக தெளிவாக சொல்வதற்கு எனக்கும் கூட அப்பேற்பட்ட ஞானம் இல்லை. ஆகையினால ஆண்டவருடைய உதவியை நாடி இன்னும் அதிகமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பாடத்திற்கு பிறகு புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நன்கு அறிந்தவர்கள் போதகர் மூலமாகவோ அறிந்தவர்கள் மூலமாகவோ நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் அநேகமாக இருக்கிறது. சரி, நாம் பாடத்தை ஆரம்பிக்கும் முன்னதாக நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஐயா ஜாக்கப் ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்க. பாடத்துக்காக ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கும் எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, சுவாமி, கடந்த 6 நாட்கள் பூராவும் எங்களோட கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி மறுபடியும் இந்த பசுத்தமான ஓய்வு நாளை காணும்படி எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய சிலாக்கியத்துக்காக கோடான கோடி சோசம் செலுத்துகிறோம். சுவாமி, வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பெரிய ஆசீர்வதித்துள்ளோம். இன்னும் வர வேண்டும் என்று இருக்கும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களும் சீக்கிரமாக வந்து சேர்ந்து எங்களோட பங்கு பெறத்துக்காக நீ அமைக்கிறதாக இருந்துள்ளோம். இன்னும் இப்பொழுதும் இந்த ஓய்வு நாள் பாடத்தை எடுக்கும் மாட்டினோட கூட இருந்துள்ளோம். சுவாமி, அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நாங்கள் இந்த ஓய்வு நாள் பாடத்திலிருந்து ஒரு நல்ல கருத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக நீ கிருபையாக இருந்து அவர்களுக்கும் நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நாங்கள் யாவரும் அந்த பாடத்தை நந்திதமாக புரிந்து கொள்ளத்தக்கதாக நீதாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி தர வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்டு மறுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனத்தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன் பாரும் பிதாவே, ஆமீன். தீர்க்க தரிசன ಅಡಿತಳங்கள் ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆಗಾಗಿ ಆಧಾರಗಳು, ஃபவுண்டேஷன் ஃபார் தி ப்ராப்பர்சி என்ற பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மனப்பாட வசனமாக ஏசாயா
6, 8 வாசிங்க. ஓகே, தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவுக்கு ஆண்டவர் மூலமாய் வந்த ஒரு அழைப்பு. ஏற்றுக்கொண்டார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இந்த உலகத்துக்கு சகல சிருஷ்டிக்கும் அஸ்திபாரமாய் இருக்கக்கூடிய, சகலவற்றையும் சிருஷ்டித்த நம் ஆண்டவருடைய குணமும் அவருடைய நீதியான குணத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் பாவ மனிதனுடைய நிலை என்ன, நான் எங்கு இருக்கிறேன், எங்கு இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வுகள் எல்லாம் மனிதனுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக மனிதனுடைய நிலையை அவன் புரிந்து கொண்ட பிறகு நம்ம எங்கே அது நடத்துகிறது என்று பார்க்கும்பொழுது அவருடைய சிங்காசனத்தின் தயவு குணங்கள் நிறைந்த அந்த நிழலுக்கு மனிதனை நடத்தி செல்லக்கூடியதாய் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைத்து உணர்ந்து, பாவ ஜீவியத்திலே நான் இருக்கிறேன், என்னுடைய நிலை மோசமானதாக இருக்கிறது, ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று அவன் உணரும் பொழுது அந்த உணர்தலிருந்து அவன் மாறுபட்டவனாக மறுபடியுமாக இழந்ததை அவன் பெறுவதற்காக ஒரு வழிகாட்டக்கூடியதாக தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். பாவம் செய்து மனிதன் தேவ பிரசன்னத்தை இழந்து உலக போக்கிலே போய் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கென்று ஒரு துணை, விழுந்து போனவனை மட்டும் மறுபடியுமாக தூக்கி எடுப்பதற்காக, பாவத்துக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய மனுஷனை நீதியின் பார்வையில் கொண்டு போவதற்கு தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு அவசியமாயிருந்தது. ஆகினால அந்த ஆதி திட்டமாகிய ஆண்டவருடைய திட்டம் அது வாழ்க்கையிலே பிரகாசமாய் ஜொலிக்கும். மனிதர்கள் விழுந்து போக வேண்டும், இழப்பை காண வேண்டும், தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்து விட வேண்டும் என்ற நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கல்ல. ஆனால் அவருடைய பிரசன்னத்தை விட்டு மனிதன் விழுந்து போன காரணத்தினால மறுபடியுமாக அவனை கொண்டு போய் அவருடைய பிரசன்னத்தின் நிழலில் சேர்க்க வேண்டியதாக இருந்தது. இப்படிப்பட்ட அனுபவங்களிலே இந்த வாரத்தில் எசேக்கியா, ஏசாயா, யோவான், தேவன் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு காட்சி அளித்தவைகளின் மூலமாக நமக்கு என்ன பாடத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். ಮನುಷ್ಯನು ಪಾಪವನ್ನ ಮಾಡಿ ಈ ಸಕಲ ಸೃಷ್ಟಿಗೂ ದೇವನೇ ಅಸ್ತಿಭಾರ ಎಂಬುದನ್ನು ಮರೆತ ಕಾರಣದಿಂದ, ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಿಂದ ಆತನು ದೂರ ಬಂದ ಕಾರಣದಿಂದ ಮತ್ತೆ ಆತನನ್ನ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆಯ ಮೇರೆಗೆ, ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ನೀನು ದೂರ ಹೋದರೂ ನಿನಗೆ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ದೇವರು ತಿಳಿಸಿ ಆತನನ್ನು ಮತ್ತೆ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯ ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗತಕ್ಕಂಥ ವಿಷಯದಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಅನೇಕ ಪಾಠಗಳನ್ನು ಈ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ, ಹೀಗೋ ನಾನಿದ್ದೇನೆ, ಹೌದ್ರಾ, இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். ஒரு ஆலயத்தை செப்பனிடுவதற்காக பழைய ஆலயத்தை மறுபடியுமாக ஒரு சில கட்டிடங்களை சரிபார்த்து அதை புதிதாக்க வேண்டும் என்று ஒரு சபை தீர்மானித்தது. தீர்மானத்திலே முக்கியமான அவர்கள் ஒரு குறிக்கோள் என்னவென்று பார்க்கும் பொழுது, முதலாவது
இந்த இடம் முழுவதிலுமாக பிரகாசமாய் காண்பதற்கு மின்சார விளக்குகளை நாம் பெயர்க்க வேண்டும். ಒಂದು ಆಲಯವೋ ಒಂದು ಕಟ್ಟಡವೋ ಹಳೆಯ ಕಟ್ಟಡವನ್ನ ಹೊಸದಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಬ್ಬ ಸಭಿಕರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರು. ಆ ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ತೀರ್ಮಾನ ಏನಂತಂದ್ರೆ, ಈ ಆಲಯವು ಒಂದು ಪ್ರಕಾಶಮಯವಾಗಿರಬೇಕಾದರೆ, ಬೆಳಕು ತುಂಬಿ ಇರಬೇಕಾದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಅವುಗಳಿಗೆ ಬೆಳಕುಗಳನ್ನು ನಾವು ಸಿದ್ಧತೆಗಳನ್ನ ಮಾಡಬೇಕು, ಲೈಟ್ಗಳನ್ನ ಹಾಕಬೇಕು. ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಫಿಕ್ಸ್ ದಿ ಲೈಟ್ಸ್. ஆக அப்பொழுது அந்த விளக்குகளை நாம் அங்கே சீர்படுத்தும் பொழுது அந்த இடம் பிரகாசிக்கும், அது பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக வெளிச்சமாக தெரியும் என்ற தீர்மானத்தில் அவர்கள் அப்படி செய்தார்கள். ஆனா அப்படி செய்த பிறகு அவர்களுடைய எண்ணங்களின்படி அது சமாதானத்தை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. சந்தோஷத்தை அடைவதற்கு பதிலாக அங்கு என்ன கண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, அந்த பிரகாசமுள்ள வெளிச்சத்தினாலே அந்த ஆலயத்திலே அந்த அறையில இருந்த சில குறைகள் அவருடைய கண்களுக்கு வெளிப்பட்டது. புரிஞ்சுங்களா? அர்த்தம் ಆಯ್ತಾ? ಅವರು ಆ ಆಲಯಕ್ಕೆ ಬೆಳಕುಗಳನ್ನು ನಾವು ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿದಾಗ ಆ ಒಂದು ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತೆ, ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ವಿದ್ಯುತ್ತಾಗಲಿ ಅಥವಾ ಬೆಳಕನ್ನಾಗಲಿ ಅಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು. ಆದರೆ ಅವರು ನೆನೆಸ್ತಾ ಹಾಗೆ ಆದವರಿಗೆ ಸಮಾಧಾನಕರವಾಗಿರಲಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಕಣ್ಣಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತೋರುವುದಕ್ಕಿಂತ ಬದಲಾಗಿ ಆ ಆಲಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೊಠಡಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕೆಲವೊಂದು ದೋಷಗಳು ಅವರ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಬಿತ್ತು. அழுக்கு இருக்கலாம், ஒரு டிஸார்டர், சில காரியங்கள் சரியானபடி இல்லாமலோ, இருளடைந்த ரூபத்தில், பார்வைக்கு கொஞ்சம் ஒரு அசுத்தமாகவும் இருந்தது அவர்கள் கண்டார்கள் என்பதாக ஒரு அனுபவம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய சிங்காசனத்தை காத்து கொள்வதற்காக இங்கு சேருபின்களையும் கேருபின்களையும் ஆண்டவர் தேவ தூதர்களின் இன்னொரு வகை, அவர்கள் ரூபமாகவோ அல்லது உருவமாகவோ செய்யப்பட்டு அவைகளை காக்கக்கூடிய தருவாயில மனுஷனுடைய எண்ணங்களினால அந்த பிரசன்னம் தீட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அவைகளை காப்பதற்காக தேவ தூதர்கள் என்று சொல்லக்கூடிய செருபின் கேருபின்களை அங்கு அமைய செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் இங்கு பார்க்கும்போது அது நமக்கு சொல்லுகிறது. இங்கு ஏசாயாவின் அனுபவத்தில் இந்த காட்சியை அவர் தேவ பிரசன்னத்திலே சேருபின்கள் வேலைகளையும் கேருபின்கள் வேலைகளையும் அவர் கண்காணித்து கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது கேட்போம். திருப்பங்க ஏசாயா 6வது அதிகாரம். ಏಷಾಯನ 6ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸೋಣ. ಅಲ್ಲಿ ಕೆಲವು ವಚನಗಳು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇಲ್ಲಿ ಏಷಾಯನ ಪ್ರವಾದಿಯಾದಂಥ ಏಷಾಯನ ಅನುಭವದಲ್ಲಿ ಆತನು ಕಂಡಿದ್ದು, ಆತನು ತಿಳುವಳಿಕೆ ಬಂದಿದ್ದು, ಆತನು ಅರಿತುಕೊಂಡಂಥ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವರಾಗಿದ್ದೇವೆ. ಸರಿ, 3ನೇ ವಚನ ಓದಿ. இந்த சேராபின்கள் அவர்களுக்கு கொடுத்த வேலையை ஆண்டவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 4வது வசனம் அசைந்தது. அப்பொழுது நான் ஐயோ, இது இந்த காட்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தரிசனத்தை ஏசாயா காணும் பொழுது
அவனுடைய உள்ளத்திலே அவனுடைய நிலையை அறிந்து கொண்டவனாக அவன் அங்கே சொல்லுகிறான், நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில. அங்கு பரிசுத்தமான பிரசன்னத்திலே வாசமாய் இருக்கக்கூடிய தேவனை புகழ்ந்து தேவ தூதர்கள் அவரை மகிமைப்படுத்தி அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை துதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏசாயா என்னுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அங்கு அவனுக்குள்ளே ஒரு வாய்ப்பு வந்தது. என்ன சொல்றான்? அந்த சத்தத்தை கேட்டா ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿದಂತ ಏಷಾಯನು ನಾನು ಹೊಲಸಾದನು, ನಾನು ಹೊಲಸುಳ್ಳ ತುಡಿದವನು, ಹೊಲಸು ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡತಕ್ಕಂಥವನು ಎಂಬುದನ್ನ ಆತನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಅರಿತುಕೊಂಡವನು ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ಅವನು ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. ವಾಸಿಂಗ ಇಲ್ಲ ಇಲ್ಲ 7வது வசனத்தை வாங்க. ஓகே, அப்போது சேராபீன்களிலே ஒருவன் கரத்திலே நெருப்பு கடலை கொண்டு வந்து அவனை தொடும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? அதனால் என் வாயை தொட்டு இது என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிமிர்த்தியானது என்றான். அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசியா இருந்தாலும் கூட தனக்குள்ள அநேக குறைகள் இருப்பதை அவன் கண்டுகொண்டான். அநேக வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் அழைத்தது பிழைப்புக்காக அல்ல. இன்றைய தினத்தில் அநேகர்கள் என்னை ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அழைத்த முக்கியத்தை விட்டு எதை பார்த்து கொண்டு போறாங்களா? தன்னுடைய பிழைப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அழைத்தது பிழைப்புக்காக அல்ல, ஆனால் பொறுப்புக்காக. யார் ஒருவன் பிழைப்புக்காக அழைத்ததை வைத்து ஊழியம் செய்கிறானோ அவன் நிச்சயமாக ஊழியம் செய்ய முடியாது. அந்த ஊழியத்துக்கு லாயக்கம் இருக்காது. அழைத்ததை உணர்ந்து பொறுப்பை செய்யக்கூடியவன் தான் அழைத்தவன் என்று சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் தான் இங்கு ஏசாயாவுக்கு. அவன் தீர்க்கதரிசியா இருந்து தேவ ஊழியக்காரனா இருந்தாலும் கூட அந்த வேளையிலே தன்னை உணர்ந்த நிமித்தமா சொல்லுகிறான், நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ளவன். அப்பொழுது ஒரு தீர்மானம், ஒரு அறிக்கை, யாரை நான் அனுப்புவேன் என்ற சத்தம் எழும்பும் பொழுது என்ன சொல்றாரு? ஒரு வாசிங்க 9வது வசனம். ஆண்டவருடைய சத்தம் அவன் காதிலே துணிக்கும் பொழுது உடனே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் இருக்கிறேன், என்னை நீங்க அனுப்புங்க. இந்த சத்தத்தை தான் இந்த நிமிடத்துல கூட நம்ம நேசிக்கிற ஆண்டவர் யார் இப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுப்பான்? யாரை நான் அனுப்புவேன் என்று எழும்பக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள், விசுவாசிகள் யாரா இருக்கிறார்கள் என்ற நோக்கத்திலே ஆண்டவர் இன்றும் காத்து கொண்டிருக்கிறார். ஏசாயா தன்னுடைய நிலையை அறிந்தான். சேராபீன்கள் அந்த அக்னியினாலே அவன் நாவை தொடும் பொழுது அவன் சுத்தமாகி ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு எந்த விதமான no second talk, no second thinking. God, here am I. ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், என்னை நீங்க அனுப்புங்க என்று சொன்ன அந்த சத்தத்திலே நீங்களும் நானும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து இன்றைய தினத்தில் அநேகர் ஆண்டவரோடு இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நாம் இருக்கிறோம். நம்மையும் பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்பாரானால் நம்முடைய
ஒரு பதில் என்னவா இருக்கிறது? பாடத்தை கற்று செல்வது மாத்திரமல்ல, பாடத்தில் எனக்கு கொடுத்து இருக்கக்கூடிய இந்த கருத்தில் நான் என்னை எப்படி ஒப்பு கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். ஆகினாலே இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய மகிமையை இழந்து பாவத்துக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தினாலே, தீர்க்கதரிசிகள் மூலமாக, வேதத்தின் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, அநேக ஒலிபரப்பின் மூலமாக அந்த சத்தங்களை எழுப்பும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா என்பதை இது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. சரி, இங்கு அடுத்த பாகத்துக்கு வரும்பொழுது 2 கேருபீன்கள், 2 cherubims. இதை நாம் அப்படியே ஆராய்ந்து வரும்பொழுது, நம்முடைய முற்பிதாக்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு பரிசுத்தமான தேவனுடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்டு, அந்த பரிசுத்தமான எந்த தீட்டும் இல்லாத அந்த ஏதேன் என்ற தோட்டத்திலே கொண்டு போய் வைத்து, இவர்கள் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும், நான் சொன்னபடியெல்லாம் இவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்த எண்ணங்களுக்கு மாறாக கீழ்ப்படியாமையின் காரணத்தினால பாவத்திற்குள்ளாகி அவர்களை அங்கிருந்து வெளியே துரத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, இல்லைங்களா? So God has taken his people who has created them. He wanted to see that they both should shine for his God. ಆಂಡವರುடைய ಮಹಿಮೆಗಾಗಿ ಅವர்கள் இருக்க வேண்டும், ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ಅವರು ಇರಬೇಕೆಂಬತಕ್ಕಂಥ ಆಲೋಚನೆ ಮೇರೆಗೆ ಅವರನ್ನ ಕೊಂಡೊಯ್ದು ತಾನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಾಗ ಅವರು ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯರಾಗಿ ಹೋಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಆ ಜಾಗದಿಂದ ಅವರನ್ನ ಹೊರ ಹಾಕಬೇಕಾದಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವು ಬಂತು. ಹೊರ ಬಂದರೂ ಕೂಡ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ, ಅದರಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಮುಕ್ತಾಯವಿಲ್ಲ. ಹೌದ್ರಾ? நாமும் கூட கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவர்களை மறிக்கும் பொழுது நாம் அங்கு சில ஒரு என்ன ஆணித்தரமான காரியங்களை அங்கு சொல்லுகிறோம். ஆண்டவரும் கூட லாசரு மரித்து போன இடத்திற்கு வந்து பார்த்து அவர் என்ன சொன்னாரு? லாசரு ಮರಿಕವಿಲ್ಲ. ಲಾಜರ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ? ಏನಾಗಿದ್ದಾನೆ? ಅವನು ಸತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಆತನು ಗಾಢ ನಿದ್ರೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ಹಾಗಾದ್ರೆ ಸತ್ತವರು ಜೀವಂತವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ನಿದ್ರೆಯಲ್ಲಿರುವವರು ಖಂಡಿತವಾಗಿ ತಮ್ಮ ನಿದ್ರೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದೊಳ್ತಾರೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ಅರ್ಥದಲ್ಲಿ, ಅದೇ ರೀತಿ ಇಲ್ಲಿ ದೇವರು ಎದುರು ನೋಡಿದಂಥ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ತಾನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂಥ ಆದಾಮ ಮತ್ತು ಅವ್ವಳು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಅವಿಧೇಯರಾಗಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋದ ಕಾರಣದಿಂದ ಅವರನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಹೊರ ಹಾಕಬೇಕಾಯ್ತು. ಸರಿ, ಹೊರ ಹಾಕಿದ್ರು. ಈಗ ಮತ್ತೆ ಅವರು ಪಾಪದೊಡನೆಯ ಆ ಒಂದು ಪಾಪವಿಲ್ಲದಂಥ ತೋಟಕ್ಕೆ ಹೋಗಲಾರದಂತೆ ಅಲ್ಲೊಂದು ಕಾವಲುಗಾರರನ್ನ ಇರಿಸಬೇಕಾಯ್ತು. ஆமாங்களா? அப்படித்தானுங்க. நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது, அநேக வருடங்கள் அந்த ஏதேன் தோட்டம் அப்படியே இருந்ததா சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது. ஆதாமுடைய பிள்ளைகள் கூட அந்த ஏதேன் தோட்டத்திற்கு போவார்களாம். ஆனால் அங்கு வைக்கப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தொடாதபடிக்கு அங்கு ஒரு காவல் வைக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. என்ன சொல்கிறது வேதம்? எதற்கு காவல் வைக்க வேண்டியதா இருந்தது? வாசிப்போமா? 2 விஷயங்கள் இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 3:5 எடுங்க. ஆதிகாண்டம் 3:5. ஓகே, ஓகே.
2 காரியங்களை இங்க பார்க்கிறோம். அதை நீங்க சாப்பிடும் பொழுது நன்மை தீமை என்பதை நீங்க அறிவீர்கள். 2வது இன்னொன்று என்ன ಮಾಡುತ್ತದೆ? ದೇವರುಗಳ ಹಾಗೆ ಆಗಬಹುದು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎಂಬತಕ್ಕಂಥ 2 ವಿಷಯಗಳನ್ನ ನಾವಿಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. ಏನು ಇದನ್ನು ஓதுಬೇಕಾ ನಿಮಗೇನು ಒಂದು மனசுக்கு ಬರ್ತಾ ಇದೆ? இதை வாசிக்கும் பொழுது என்ன உங்களுடைய கவனத்துக்கு வருகிறது? இதில் ஒரு கேள்வி எழும்பு நான் யோசனை பண்ணேன். இந்த பாடத்தை வாசிக்கும் பொழுது இதில் நிச்சயமா ஒரு கேள்வி வரும்னு நான் யோசனை பண்ணேன். பார்க்கலாம் என்ன கேள்வி வருதுன்னு. ಹಾಗಾದ್ರೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯದು ಮತ್ತು ಕೆಟ್ಟದನ್ನ ತಿಳ್ಕೋಬೇಕಾಗಿರೋದು ಅವಶ್ಯ ಇಲ್ವಾ? கடவுள் பாரபட்சம் உள்ளவரா? 2வது தேவர்களை போல ஒரு மனுஷன் ஆகுவது அது தவறா? ஏன்னா வேதம் சொல்லுது, என்னை போல நீங்களும் இந்த உலகத்தில் இருங்கள் என்று சொன்ன தேவன் தேவர்களை போல அவர்கள் ஆகக்கூடாது என்று சொல்லி அந்த பழத்தை தின்னக்கூடாது என்பதற்காக தடை வைத்தாரா? ஐயா, பாவத்துல நிரந்தரமா இருக்கக்கூடாது என்பதற்காக. ஓகே, சரிங்க. ஆனா ஆண்டவர் போல நாமளும் நல்லவங்களை ஆவறது அது என்ன தப்பு? சாத்தான் ஆமா படிக்கிறாரு. நம்மளை மாதிரி தானே படிக்கணும்னு சொல்லி தானே படிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஆதாம் யாவலும் யாரை போலவே இருந்தாங்க, தேவர்களை போலவே இருந்தாங்க. அப்போ சாத்தான் பொய் சொன்னான்னா? இல்லை, பொய் சொல்லலை. சாத்தான் சத்தியத்தை தான் சொன்னான். சத்தியத்தை சொன்னான். ஆமாம், அதனால வந்து அவன் பொய் சொன்னான்னு இல்லை. அவங்க படைக்கும் போது வந்து நம்மளுடைய சாயலாகவும் நம்மளுடைய ரூபத்தின்படியும் நம்மளுடைய சாயலாகவும் கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் எல்லாமே அவங்க அப்போ அவங்க தேவர்களாகத்தான் இருந்தாங்க. சாத்தான் வந்து பொய்யெல்லாம் சொல்லியெல்லாம் ஏமாத்தலை. அவங்க கடவுள் தான் அது. ஆனால் அந்த பழத்தை திங்கக்கூடாதுன்னு ஏன்னா அதை மீறிட்டாங்க, கட்டளையை மீறிட்டாங்க. அது ஒன்றுதான் செஞ்ச தப்பு. கண்டிப்பா இதை தான் வேதமும் சொல்லுகிறது. பாவத்தை செய்து ஒரு முறை அந்த பாவத்திலிருந்து அப்பார் வந்தவர்கள் பாவ நிலையிலே மறுபடியுமாக ஒரு பரிசுத்த தன்மையை காண முடியாது. அந்த பரிசுத்த தன்மையை அடைய வேண்டுமானால் அந்த பாவத்துக்கு பரிகாரியாகிய பலியாகிய ஆண்டவர் தான் அதுக்கு வழியை தவிர மறுபடியுமாக நான் செய்த பாவத்தை நான் சரிப்படுத்தி கொண்டு அந்த பரிசுத்த விருட்சத்தையோ பரிசுத்த தேவனையோ ನಾಡುವುದು ಕೂಡಾದ ಕಾರ್ಯಂ. ಕ್ಲಿಯರ್ங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ಪಾಪದಿಂದ ದೂರ ಬಂದು ಮತ್ತೆ ಪರಿಶುದ್ಧನಾದಂಥ ದೇವರನ್ನ ಒಬ್ಬನ ಅಣಗಬೇಕಾದರೆ ತಾನಾಗಿಯೇ ಆ ಪಾಪದೊಂದಿಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ತಾನು ದೂರ ಬಂದಂಥ ಬಿಟ್ಟು ಬಂದಂಥ ದೇವರನ್ನ ಮತ್ತೆ ನಾವು ಆತನ ಹತ್ರ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಕಲ್ಮಶಗಳು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. ಅದು ಯಾರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ? ನಮಗಾಗಿ ರಕ್ತವನ್ನ ಚೆಲ್ಲಿದಂಥ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಮಾತ್ರ ಅದು ಸಾಧ್ಯ ಹೊರತು ಆದುದರಿಂದ ಪಾಪದೊಡನೆ ಪರಿಶುದ್ಧವನ್ನ ನಾವು ಧರಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಸರಿ, இங்கு இந்த செருபீன்களை நாம் இங்கு பார்க்கும் பொழுது அதை அப்படியே ஒரு தோராயமாக பார்க்கும் பொழுது 4 இங்கு இந்த செருபீன்கள் என்று பார்க்கும் பொழுது இது எபிரேய வார்த்தையில் ஷகான், இது பரிசுத்த ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இங்கு யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம், எண்ணாகம் 3:26 இந்த கூடாரத்தில் தேவ பிரசன்னம் தம் மக்கள் மத்தியில் வாசம் பண்ணியது. தேவ பிரசன்னத்தை சுட்டி காட்டுகிற ஷெகெனா என்கிற வார்த்தை வேதாகமத்தில் வராவிட்டாலும்
வேதாகமம் அதுக்கு விளக்கம் கொடாவிட்டாலும் குருமார்கள் மூலமாக அங்கு ஆசரிப்பு கூடாரம் என்பதற்கு ஒரு மொழிபெயர்ப்பில் இது ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணக்கூடிய ஒரு இடம் என்பதை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த இடங்களுக்கு கேருபீன்கள் தேவ பிரசன்னத்தில் நிற்பவர்களாக, குறிப்பாக அவரது சிங்காசனத்தண்டை நிற்பவர்களாக சொல்லப்படுகிறார்கள். 1 நாளாகமும் சங்கீதம் இந்த புத்தகங்களை பார்க்கும்போது கேருபீன்களுடைய காரியம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் காப்பதற்காக இன்னொரு ரக யூதர்களாக, தூதர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சேருபீன்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகள் மிக பெரியதா இருக்கிறது. என்னவென்று பார்க்கும்போது அவருடைய பிரசன்னத்தை காக்கவும், அவருடைய பரிசுத்தத்தை காக்கவும் இவர்களுக்கு ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட பொறுப்பை தான் ஒருவருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். யாரு? கேருபீன் என்ற லூசிபர். அவன் காக்கக்கூடியவன், இஸ் த ப்ரொடெக்டர். காப்பதற்காக அந்த வாய்ப்பை உண்டு பண்ணி அவன் கொடுத்த நிமித்தமாக ஆண்டவர் நினைத்ததை சொன்னதை செய்யாத காரணத்தினால என்னானது? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய குணங்கள், நம்முடைய நடைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய குணத்தை, அவருடைய பிரகாசமாக அந்த ஒளியை மற்றவர்களுக்கு எடுத்து செல்வதற்கும் நாம் காப்பாளர்களாக இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த செருபீன்களுக்கும் கெருபீன்களுக்கும் கொடுத்த அந்த பொறுப்பை போலவே ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை குறித்து இன்னும் அநேக கேள்விகளுக்கு முன்பாக நாம் முன் போகும் பொழுது இந்த அடுத்த பகுதிக்கு வரும்பொழுது இந்த எரிகிற அக்னி தழலின் தோற்றம், இங்க நாம் ஏற்கனவே சொன்னது போல எசேக்கியேல் 10:8 மறுபடியும் யாத்திராமம் 25:18 பார்க்கும்பொழுது இந்த எரிகிற அக்னி தழலின் தோற்றத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். வாசிப்போங்க, இடங்க ஏசாயா 1வது வசனத்தை வாசிப்போம். அங்கு முக்கியமாக 4 ஜீவன்களை குறித்து பேசக்கூடிய ஒரு சத்தியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். எசேக்கியேல் 1:4 வசனத்தை வாசிங்க. ஓகே, சாரி, சங்கீதம் 18:10, கீர்த்தனை 18:10. 18:10 வாசிங்க. சில வசனங்களை வாசித்து அதை நாம் புரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. சாரி, இங்கு இந்த கேருபீன்கள் எவ்வண்ணமாக துரிதமாக ஆண்டவர் கொடுத்த காரியங்களிலே ஈடுபடுவதற்கு ஆண்டவர் உடைய சிங்காசனத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு பரிசுத்த தன்மை உடையது என்பதை எடுத்து காண்பிப்பதற்காக அவர்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் இங்கு பார்க்கும் பொழுது இங்கு சங்கீத புத்தகத்தில் சிருஷ்டிப்பின் மீது தேவனுக்குள்ள மகத்துவமான வல்லமையை பற்றியும் இந்த கெருபீன்கள் அவர்கள் எடுத்து தெளிவுபடுத்துவதாக நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த எசேக்கியேல் 1:4-14, ஏசாயா 6:1-6, அதே வெளிப்படுத்தல் 1-11, இந்த காட்சிகளை கண்ட எசேக்கியா, ஏசாயா, யோவான் இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த மிருகங்களின் அர்த்தங்களை பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனமாக, அடையாளங்களாக நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொண்டு தேவ பிரசன்னத்திற்கு ஒருவேளை நான் தீட்டுப்படுத்தக்கூடியவனாக இருப்பேனானால் என்னுடைய நாவை அவர் அக்னியினாலே சுட்டு
நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன் போது அதமாகாதபடிக்கு ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை ஏசாயாவுடைய வாயில வந்தது போல இது நமக்கும் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கு 4 மிருகங்களை, அந்த அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது எப்படி இருந்ததா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா எடுங்க, 1வது அதிகாரம் 1 முதல் 6 வாசிப்போம். 1 ஏசாயா 6 1 முதல் 6 வசனங்களை வாசிப்போம். ஓகே, இது மறுபடியும் இதை நாம் பார்க்கும்போது இங்கு ஏசாயுடைய அனுபவத்தில் அவன் கண்ட தரிசனமும் ஆண்டவர் கேட்ட கேள்விகளுக்கும் அவன் கொடுத்த பதில்களுக்கும் தன்னை ஒப்படைத்ததையும் தன்னுடைய நிலை என்ன என்பதையும் புரிந்து கொள்ளத்தக்க நிலையிலே அது வெளிப்படுத்தியது. அதே போல எசேக்கியேல் 1வது அதிகாரத்தை எடுப்போங்களா? எசேக்கியேல் 1 சில வசனங்களை வாசிப்போம். 4வது வசனத்தை வாசிங்க. ஓகே, சாரி குட். ஓகே, 5வது வசனத்தை வாசிக்கும்போது அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருந்ததா? 4 முகங்களும் சட்டைகளும் இருந்தது. இங்கு ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை காப்பதற்காக கெரூபின்களை உண்டாக்கி அவருடைய பிரசன்னத்துக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருவதற்காக ஜொலிக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை பிரகாசத்தின் அடையாளமாக காண்பிப்பதற்காக இவைகளை சிருஷ்டித்து என்ன பொறுப்பு கொடுத்து அவர்கள் என்ன செய்ததா? ஒவ்வொன்றிற்கும் 4 இருந்தது. அது என்ன செய்ததா? தங்களை உடன்படிக்கை பெட்டிக்கு 2 இறக்கைகளையும் 2 இறக்கைகளை தங்களை முழுமையாக மூடிக்கொண்டு இருந்தது என்ற ஒரு தீர்க்க தரிசன செய்தியை இங்கு நாம் பார்க்கிறோம். அப்படியானால் உடன்படிக்கை பெட்டியானது அது எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் நாடு கடத்தி வனாந்தர வழியாய் போகும் பொழுது அவர்களை எதிர்கொண்டு வந்த எதிராளிகளை ஜெயிப்பதற்கு அவர்கள் என்ன கொண்டு போனார்கள்? என்ன கொண்டு போனாங்க? இந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. எங்கு போனாலும் அவர்கள் தேவன் வாசம் பண்ணுவதற்காக அல்லது அவர்கள் ஜெயத்தை அடைவதற்காக, வெற்றியை அடைவதற்காக இந்த பெட்டியை சுமந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அது பரிசுத்த ஆண்டவரால் ஜெயத்தின் ஒரு தோற்றத்துக்கு ஏற்றதாக இருந்ததுனால அதை காத்து கொள்ள வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் அதை வைக்க வேண்டியதும் அதை அரணைப்பதும் மிக முக்கியமாக இருந்தது. இதை மூடி மறைப்பதற்காக இந்த கெரூபின்கள் 2 சட்டைகளினாலும் இன்னொரு 2 சட்டைகளினாலே தங்களை முழுவதுமாக மூடிக்கொண்டதன் அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக பாவியான ஒருவனும் நிற்க முடியாது. பாவ தன்மையோடு பிரகாசிக்கக்கூடிய ஒளியாகிய இயேசுவுக்கு முன்பாக ஒருவனும் நிற்க கூடாது. ஆண்டவரால் விசேஷித்த உருவகமாக ஒரு விசேஷித்த ரகமாக படைக்கப்பட்ட இந்த தேவ தூதர்களாகிய இந்த கெரூபின்கள் என்னப்பட்டவர்கள் தேவ முகத்தை தரிசிக்க கூடாமல் தங்களை முழுமையாக மூடிக்கொண்டு அந்த பிரசன்னத்தை காண முடியாமல் இருக்கும்போது நாம் எம்மாத்திரம் தேவனை காண்பது? நம்முடைய பாவ நிலையை நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது தேவனை தரிசிப்பது அல்லது அவரை காண்பது அவ்வளவு சாதாரணமான காரியமா? அங்கு 4 முகங்களை உடைய காரியமா? முதலாவது சிங்கம் இல்லைங்களா? 2வது புல் காளை, 3வது கழுகு,
இன்னொன்று மனுஷ முகம். இந்த 4 முகங்களை கொண்ட இந்த கேருபீன்களுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த லயன் சிங்கம் மிக வலிமை உள்ளது, எல்லாவற்றையும் வெல்லக்கூடியது. நாம் வணங்கக்கூடிய தெய்வம் அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு முன்பாக வேறு எதுவும் நிற்க முடியாது. இதைதான் அந்த ராஜா கண்ட தரிசனத்தில் நம்மை கொண்டு போகக்கூடியதா இருக்கிறது. தரிசனத்தை கண்டான், தலை போனது, மார்பும் இடிந்து போனது, பொன்னும் போனது, வெள்ளியும் போனது, எல்லாமே போனது. கடைசியில ஒரு கல் உருண்டு வந்து அதை இடித்து அதுதான் நிலையாக நின்றது. அதுதான் யாரு? இந்த உலகத்தை ஆளக்கூடிய, வரக்கூடிய உலகத்தை, இந்த எருசலேமை தலைமை தாங்கி தேவனாக, ராஜாவாக, அதிகாரியாக ஆகக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வலிமையுள்ள தேவன் என்பதை குறித்து இந்த சிங்கம் நமக்கு ஒரு தீர்க்க தரிசன அடையாளமாக சொல்லுகிறது. இரண்டாவதாக காளை. காளை என்ன செய்தாங்க? ஆதி காலத்தில் ஜனங்கள் பலி கொடுத்தார்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய பாவமும் நிவிர்த்தியாக வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனை தரிசித்து கண்டுகொள்ள வேண்டுமானால் தன்னுடைய பாவத்திற்கு அவன் இரையாக காளையை அர்ப்பணிக்க வேண்டியதாக இருந்தது. சரி, அடுத்து மனுஷ ரூபம். நாம் எப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் கூட ஆண்டவர் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தாரா? தன்னுடைய ரூபத்திலேயே சிருஷ்டித்தார். நாமும் அவருடைய ரூபத்தை, அவருடைய முகத்தை காணும் பொழுது நம்முடைய பாவம் நீங்கி அவரண்டை நாம் போவதற்கு அது வழியா இருக்கிறது பார்ப்போம். கடைசியாக கழுகு, அநீகல். இது என்ன கொடுக்க அர்த்தத்தை கொடுக்கிறது? வேகமாய் பறந்து சுவிசேஷத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்திற்கு அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வேதம் நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது நம்முடைய பங்கு இதில் என்ன இருக்கிறது? இந்த 4 ஜீவன்களை குறித்து வேதம் சொல்றது ஐயா அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. அசிங்கம், இந்த 4 ஜீவன்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது கிறிஸ்துவை குறிக்கின்ற விதத்தில் அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இதை குறித்து டீப்பாக நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லணும்னு மனசுப்பட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன். யூத ராஜ சிங்கம், கிறிஸ்துவை குறிக்கிற அந்த சிங்க ஜீவன். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த யூத ராஜ சிங்கம், ராஜாதி ராஜா இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார், மனித முகம். அது மாத்திரமல்ல, அவர் தன்னையே பலியாக கொடுத்தார், அது காளையினுடைய முகம். அப்படி பலி கொடுத்த ஆண்டவர் மீண்டுமாய் கழுகு எப்படி உயர பறக்கிறதோ அதே போல மீண்டும் பறந்து பரலோகத்திலே பரிந்து பேசுகிறார் என்பதற்கு கழுகுனுடைய முகமும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னாகமம் புஸ்தகம் நேரம் கிடைக்கின்ற பொழுது வீட்டில் போய் வாஸ்து பாருங்கள். 2வது அதிகாரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 2வது அதிகாரத்தில் நீங்கள் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? வாசிக்கலாமா? யூதனுடைய கொடி எங்கே இருக்கணும்? கூடாரத்தை சுற்றியும் ஆசரிப்பு கூடாரம் ஐயா சொல்லிட்டாங்க. நல்லா செகேனா குளோரி, அதை ஆசரிப்பு கூடாரம், அதை ஐயா சொல்லிட்டாங்க. செக்கைனா அப்படின்னு சொல்லி இல்லை, செக்கைனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா 3வது வசனம் ரூபன், இது யூதா கோத்திரம் எங்கே இருக்கணும்? அதே போல் 10வது வசனம் என்ன பண்ணுதுன்னா ரூபன் கோத்திரம் எங்கே இருக்கணும்? அதே போல் நீங்கள் 18வது வசனம் வந்தீங்கன்னா எப்ராஹிம் கோத்திரம் எங்கே இருக்கணும்? அதுக்கப்புறம் 20வது வசனம் தாண்டி வந்தீங்கன்னா ரூபன் கோத்திரம் எங்கே இருக்கணும் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கோம். அப்போ இது ஒவ்வொரு மூலையிலுக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்னன்னா, யூத ராஜ சிங்கத்துக்கு, யூதா கோத்திரத்துக்கு சிங்கம் அடையாளம். அதே போல் இந்த ரூபன் கோத்திரத்திற்கு மனித அடையாளம், எப்பிராயிம் கோத்திரத்திற்கு என்ன அடையாளம்னா
இது காளை அடையாளம், கடைசியாக தான் கோத்திரத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுகு அடையாளம். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அவர் என்னத்தை கொடுத்தாரோ அதை தான் வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தையும் அதை தான் என்ன பண்ணுறாரு, கொடுக்க வராரு என்ற கருத்தை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐயா சொன்னது உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இதில் எதனா டவுட் இருக்கா? நான் சொன்னதில் எதனா டவுட் இருக்கா? இதை டீப்பாக படிக்க டைம் கிடையாது இல்லைங்களா? இதெல்லாம் அப்படின்னா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே இந்த ஆசரிப்பு கூடார முறையை வச்சுட்டாரு. புரியுதுங்களா? ஏதேன் தோட்டத்திலே வச்சுட்டாரு. அதை தான் விரிவுபடுத்தி வெளிப்படுத்தல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு. அது புதிய புதிய பூமி வர இடமும் அதே தான். அதனுடைய ஒரிஜினல் தான் போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஐயாட்ட நான் கொடுத்துட்றேன். சாரிங்க, அவங்க டைம் எடுத்துட்டேன். ஓகே, நன்றி பாஸ்டர். சொன்னது போல இதில் அநேக கருத்துக்கள் அடங்கியிருப்பதை அவ்வளவு ஈஸியாக குறிப்பிட்ட நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால வெளியரங்கமாக இப்போ சொல்லும்பொழுது இதை நாம் இப்பொழுது பாஸ்டர் சொன்ன காரியத்தெல்லாம் இதில் வாசித்தேன். இதில் புதன்கிழமை பகுதியில் தம் மக்கள் மத்தியிலே தேவன் ತನ್ನ ಜನರ ನಡುವೆ ದೇವರು ವಾಸ ಮಾಡತಕ್ಕಂಥದ್ದು. காட் அமாங் ஹிஸ் பீப்புள் என்ற தலைப்பில் நாம் பார்க்கும்போது யூதாவின் கோத்திரம், ரூபனின் கோத்திரம், எபிராயின் கோத்திரம், தானின் கோத்திரம், இந்த வாசிக்கப்பட்ட 4 மிருகங்கள் எல்லாம் இவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை காப்பதற்காக 4 திசைகளிலும் நின்று தங்கள் கொடிகளை ஏற்றி ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நாங்கள் செய்கிறோம், இந்த கோத்திரத்துக்கு நாங்கள் சமமானவர்கள் என்று காண்பிப்பதற்காக, அது தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்காக, தேவன் சொன்னதை நாங்கள் செய்கிறோம் என்பதற்காக, தேவனுடைய பிரசன்னம் அது அசுத்தமாய் போகாதபடிக்கு எங்களை காக்க ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி இந்த கொடிகளை அவர்கள் உயர்த்தி அங்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் காத்தார்கள் என்பதாக போதகரும் சொன்னது போல அதுதான் இங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் வாசம் பண்ணுவதற்கு உங்கள் மத்தியில ஒரு ஸ்தலத்தை கூடாரத்தை போடுங்க. எங்க போனாங்களோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பிரயாணத்தை நாம் சிந்தித்து பார்க்கும்போது எங்க போனாரோ முதலாவது செய்த காரியம் என்ன, ஆண்டவருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டியதான் அவருடைய வாழ்க்கையா இருந்தது. அப்படியானா இது நமக்கு என்ன சொல்லுகிறது, நாம் போற ஊருக்கெல்லாம் நாம் ஒரு சர்ச்சும் கட்ட முடியாது, போற ஊர்லலாம் நாம் ஒரு பலிபீடத்தை கட்ட முடியாது. ஆனா நாமளே ஒரு சபையாக, நாமே ஒரு பலிபீடமாக எந்த இடத்துல போனாலும் நம்முடைய வாழ்க்கையும் நடத்தையும் வார்த்தையும் பார்வையும் அது ஒரு பலிபீடமாக கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக அமைய வேண்டும் என்று இது நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் someone told like this. ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஐயா மூடி பிரசங்கியார் மூடி சொன்னாரு. உடைய பிரசங்கம் புல்பிட்ல ஒன்று பிரசங்கமா இல்லாதபடி உடைய வாழ்க்கையே பிரசங்கமாக இருக்கட்டும். It is very common to a man to go and stand in the place of altar and to deliver the God's word. But he instructed that let your life be a message. நம்முடைய வாழ்க்கை தான் உலகத்துக்கு ஒரு செய்தியாக இருக்கணும். என்ன புல்பிட் என்றால் என்ன ஒரு அர்த்தத்தை கொடுக்க படிச்சிருக்கீங்களா? There is a statement for the pulpit. Pulpit is a place to pull a sinner to God. Pulpit is a place to pull a sinner to God. அதுக்காக தான் பிரசங்கியார் சொல்றாரு, உடைய பிரசங்கம் மேடையின் மேல் பிரசங்கமா இல்லாதபடிக்கு உடைய வாழ்க்கையே ஒரு பிரசங்கமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். எப்படி ஆண்டவர் இந்த 4 கோத்திரங்களையும் 12 கோத்திரங்களை முற்பிதாக்கால நின்று யூதா கோத்திரம், ரூபன் கோத்திரம், தான், எபிராயம் இவைகளை தெரிந்து கொண்டு உடன்படிக்கை பெட்டியை காப்பதற்காகவும் அதனுடைய பரிசுத்தம் என்ன என்பதாக தாங்கள் ஏந்தி நிற்கக்கூடிய அந்த கொடியின் மூலமாக
உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டியதா அவசியமா இருந்தது. அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு நாம் கொடியாக நின்று, அந்த கொடி என்னுடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், எனக்காக பலியை கொடுத்தவர், என்னை அவரை போலவே சிருஷ்டித்து அவரண்டை சேர்த்துக் கொள்வதற்காக, அவர் சொன்னதை நான் கழுகை போல சுமந்து செல்வதற்கு எனக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்பதற்காக இந்த பாடம் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக விழுகை, தி ஃபால் ஆஃப் லூசிபர். ಲೂಸಿಫರನ ಬೀಳುವಿಕೆ ಎಂಬುದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನೋಡುವಾಗ ಕಾರಣ ಏನು? ವಾಟ್ ವಾಸ್ ದ ರೀಸನ್ ಫಾರ್ ದ ಫಾಲ್ ಆಫ್ ಲೂಸಿಫರ್? We have studied. It is not new to us. It is not a strange thing. What was the reason? ಏನು ಕಾರಣ ಏನು ಲೂಸಿಫರನ ಮೇಲಿಂದ ಬೀಳಲಿಕ್ಕೋಸ್ಕರ? ಪರಿಶುದ್ಧವಾದಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಈ ಕೇರೂಬಿನ್ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದಾಗಿ ಲೂಸಿಫರನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆತನು ಕಾವಲುಗಾರನಾಗಿ ನೀನು ಇರಬೇಕೆಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಕೊಟ್ಟರು. ಆದರೆ ಆತನೇನು ಮಾಡ್ದ? கொடுத்தவரை மறந்து தானே உயர்ந்தவன் என்பதாக தெரிந்து கொண்டு பெருமையினாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு அசுத்தத்தை உண்டாக்கி பொறாமையினாலும் நான் என்ற அகம்பாவத்தினாலும் பரிசுத்த ஸ்தலத்திலே பாவம் வருவதற்கு இடையாயிருந்தவனை அது இன்னும் பாவத்தில் மூழ்கி அசுத்தப்படக்கூட காரணத்தினால அவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த பூலகத்திற்கு மனித குலத்திற்கு அவர் அனுப்பி கொடுத்தார். இங்கு சில எசேக்கியேல் 28 நாம் வாசித்து பார்க்கும்போது அவனை எப்படியெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஒரு 2 வசனங்களை வாசிப்போங்க. எடுங்க 28வது அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 28 11 வாசிங்க. 28ನೇ ಅಧ್ಯಾಯ ಎಸೇಕಿಯೇಲ್ 11ನೇ ವಚನ. ಸರಿ. ஓகே, இங்க பாருங்க, ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த கேருபின் எப்படியெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் ஆண்டவர் அவனை சிருஷ்டித்தார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைட்டில்? விசித்திரமாய் செய்யப்பட்ட மோதிரம். 2வது, நீ ஞானத்தினால் நிறைந்தவன். 3வது, பூரண அழகுள்ளவன், எந்த குறையும் இல்லாதவன். நீ எங்கே இருந்தாய்? தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். உன்னை எப்படி சிருஷ்டித்தேன்? பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இன்னிற நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிருஷ்டித்த அந்த கேருபின் எனப்பட்ட லூசிஃபர், உன்னை விட நான் பெரியவன், உனக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, நீ இருக்கக்கூடிய இடத்தில் தான் நானும் இருக்கணும் என்ற ஒரு, தமிழ்ல சொல்லுவாங்க மண்ட கர்வம்னுவாங்க. கர்வத்திலேயும் ஒரு கர்வம் மண்ட கர்வமா. கர்வமா இருந்தா பரவாயில்லைங்களா, அந்த மண்ட கர்வம் இருக்குதுங்களே ரொம்ப பெருசு. என்ன உன்னை விட நானும் கம்மி, அநேக குறைகள் இருந்தாலும் கூட தனக்குள்ள எப்படி நினைச்சுக்கிறது, என்கிட்ட எந்த குறையும் இல்லை, நானும் அவரை போல தான் இருக்கிறேன். இதை தான் யோசித்தான் அவன் மறுபடியுமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தை அசுத்தப்படுத்தி பாவத்தில் விளையாடி நீதியின் வஸ்திரத்தை கொடுத்ததை எடுத்து போட்டு அந்த அசுத்த போர்வையை போற்றி கொண்டு மறுபடியுமாக மேல் பார்வைக்காக நான் சுத்தமானவன் என்று சொல்லி ஏமாற்றக்கூடாததினால ஆண்டவர் அவனை கீழே தள்ள வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. இதில் நாம் பார்க்கும்பொழுது என்ன என்று நமக்கு சொல்லுகிறது, பர்வதத்தில் பரிசுத்த இடத்துல நாமும் கூட
ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை காக்கக்கூடியவர்களாக, அவருடைய குணத்தை காத்து மற்றவர்களுக்கு அவருடைய மகிமையை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, அந்த விழுந்து போகக்கூடிய ஜனங்களை காப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்மிடத்திலும் இப்பேற்பட்ட எண்ணங்கள் இருக்குமானால் நாம யாருக்கு சமமாவோம்? அருமையான பேர், தி மார்னிங் ஸ்டார். அந்த அருமையான ஒரு பேருக்கு இணை இல்லாம விடிவெள்ளிக்கு சமமா இருந்த அந்த மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமா போன காரணத்தினால இருந்தார். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை எலஞ்சி வைட்டமா இங்க சொல்றாங்க. அர்த்தமிக்கு இங்கு எலன் ஒயிட்டின் மேற்கோள் அர்த்தமிக்கதாக இருக்கிறது. சாத்தானும் அவனது தூதர்களும் வெளியேறியதால் பரலோகத்தில் உண்டான வெற்றிடங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களால் நிரப்பப்படுவதால் பரலோகம் வெற்றி களிப்புடன் காணப்படும். பாவத்தை செய்த பிசாசும் அவனுடைய ஒரு கூட்டமும் பரிசுத்த பர்வதமாகிய பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட இடத்தை ஆண்டவர் என்று நிரப்புவதற்காக காத்து கொண்டிருக்கிறாராம். யாரை நிரப்புவதற்காக? நீங்களும் நானும் அந்த இடத்துல நம்மை கொண்டு போய் இந்த பிசாசும் அவனை கூட்டத்தினாரும் விழுந்து போன இடத்துல பரிசுத்த தேவனை தொழுது கொண்டிருக்கிற நம்மை அடையாளமாக வைப்பதற்காக அந்த பரலோகத்தின் இடத்தை நிரப்புவதற்காக காத்து கொண்டிருக்கிறாராம். இப்படிப்பட்ட எண்ணம் தான் ஆண்டவருக்கு இருக்கிறது. அந்த இடத்திற்கு நான் போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேனா? ஆண்டவர் இதன் மூலமா நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம், அநேக பாவத்திற்கு மத்தியிலே நாம் ஜீவித்தாலும் கூட அவருக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையிலே நினையாத நேரத்திலும் கூட விட்டு போனக்கூடிய நேரத்திலும் கூட ஒரு நம்பிக்கை. எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் ஏதேன் தோட்டத்திலே பாவத்தை செய்து நீ அந்த பழத்தை தின்ன நேரத்தில் என்ன ஆவாய்? என்ன கட்டளை இருந்தது? நீனும் அண்ணனை தின்னுவாக சத்தே சாய்வி. ஆனாலும் அவர்கள் பாவத்துக்கு மரித்த நேரத்தில் தான் ஆட்டுக்குட்டியாக பலியை அர்ப்பித்து அவர்களுக்கு அந்த ஆடையை உடுவித்து என்னுடைய பிள்ளைகள் என்று அழைத்து கொண்ட தேவன் இன்றும் கூட அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து நாம் அவருடைய பிள்ளைகள் ஆவதற்காக காத்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஒரு பதில் என்ன என்பதை யோசிப்போம். ஒரு கேள்வி, அதோடு முடிப்போம். ஒன்-தேர்ட் ஏஞ்சல்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பூமிக்கு தள்ளப்பட்டாருங்க. ஸோ அந்த ஒரு ஒன்-தேர்ட் வந்து கடவுள் வந்து நிரப்புறதுக்கு கடவுள் வந்து கால் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யார் ஆக்சுவலி ஹூ இஸ் எலிஜிபிள்? ஐசாயா போகல ஒரு டிசிஷன் எடுக்கிறவங்க தான் அந்த இடத்துக்கு போக முடியும், அவ்வளோதான், சிம்பிள். அதே போல் இப்போதுக்கு வந்து ஒரு சபத்துலேயும் அந்த பிரசனத்தை கடவுள் கொடுக்குறாரு. நம்ம வெளியே போகும்போது ஐசாயா மாதிரி போகிறோமா? அதை மனமாற்றத்தோட ஒரு டெடிக்கேட்டடாக போகிறோமா? அந்த டெடிக்கேஷன் இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி போகணும். இல்லைன்னா இது சாதாரண காரியம் இல்லை. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசியமைக்காக நன்றி. நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக மாறி உம்மோடு நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. பாடத்தின் கருத்துக்கள் புரிந்து கொள்வதற்கு ஞானம் இல்லாமல் இருந்தாலும் நீர் பேசினதை நாங்கள் கேட்டோம். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.